1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஒரு 3 காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிலுவை பற்றிய உபதேசம், அந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்படின்னா முதல்ல நம்ம அந்த சிலுவையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்ல. சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னா சிலுவையை குறித்து நம்ம பேசுகிற காரியங்கள் அல்ல. அது எவ்வளோ வெயிட்டு, அதில் 3 ஆணிகளால் அவர் கடாவப்பட்டார், அதில் எத்தனை மணி நேரம் தொங்கினார், இதெல்லாம் முக்கியம்தான், தேவையில்லை நம்ம சொல்லலை. ஆனால் எதற்காக அதை பண்ணினார் என்பது தான் நமக்கு என்ன வேணும், ரொம்பவே முக்கியம். நிறைய நேரங்களில் சிலுவை குறித்ததான அந்த சத்தியங்கள் மாறுவதற்கான காரணம் அந்த சரியான புரிதல் நமக்கு இல்லாத பட்சத்தில் அந்த உபதேசங்கள் என்ன பண்ணப்படுகிறது, அது மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சிலுவையில் ஏன் மரித்தார், யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார் என்பதை பற்றியதான வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் சிலுவை பற்றியதான ஒரு உபதேசம். அல்லேலூயா.